மிஸ்டர் மலையப்பர், முதலமைச்சர் முறையில நான் உங்ககிட்ட சில விளக்கங்களை எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. காலையில பொற்காலம் பத்திரிகை படிச்சீங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது வெறும் அவதூறு. என் செல்வாக்கை குறைக்கிறதுக்காக எதிர்கட்சிக்காரங்க செய்யற பொய் பிரச்சாரம். அப்படியே இருக்கட்டும். நடந்திருக்கிற குற்றம் கற்பழிப்பு. இதுல உங்க மகன் பேரும் அடிபடுது. அதனால உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எந்த உண்மை உங்களுக்கு தெரியணும்? சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜவந்தி மலை பங்களால உங்க மகன் தங்கினானா? தங்கனா? இத பத்தி அவன் என்ன சொல்றான்? உண்மையை உங்ககிட்ட மறைப்பானே. அவன் வாலிப பையன். ஒரு பொண்ணு வலிய வந்து மடியில விழுறப்போ வேண்டாம்னா சொல்லுவான். அவன் ஒரு மாதிரி இருந்ததுனால அவனும் கொஞ்சம் விளையாடிட்டான். அப்போ இது கற்பழிப்பு இல்ல, அவன் இஷ்டத்தோட தான் நடந்துன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அப்படித்தான். அப்போ அந்த வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொல்லப்பட்ட விஷயம்? அவனை கூட நானோ என் மகனோ தான் கொண்டுட்டோம்னு சொல்றீங்களா? ஜவந்தி மலை உங்க தொகுதிக்கு பக்கத்துல இருக்கிற இடம். நடந்த சம்பவங்களுக்கு எல்லாம் அந்த வாட்ச்மேன் ஒத்தம் தான் ஐ விட்னஸ். அவன் உயிரோடு இருந்த ஆபத்துன்னு உங்க ஆட்கள் அவனை தீர்த்து கட்டி இருக்கலாம். எல்லாமே வந்திருக்கலாம், செஞ்சிருக்கலாம், முடிஞ்சிருக்கலாம் சொல்றீங்களே தவிர ஒன்னையும் உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, அந்த பொண்ணை என் மகன் தான் கற்பழிச்சான். அந்த வாட்ச்மேனை எங்க ஆட்கள் தான் கொன்னாங்க. இப்ப என்னன்றீங்க? இத பாருங்க, நம்ம கட்சிக்கோ மந்திரி சபைக்கோ கெட்ட பேர் வரக்கூடாது. நீங்க குத்தத்தை ஒத்துக்கிட்டு உடனே ராஜினாமா செய்யணும். அப்படி செஞ்சா நம்ம கட்சிக்கும் அரசுக்கும் மக்கள் மத்தியில மதிப்பு உயரும். இப்பதானே பாயிண்ட்டுக்கே வர்றீங்க. சரி, என்ன ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினா நான் ராஜினாமா செய்திருவேன். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? என்னுடைய ஜாதிக்கார எம்எல்ஏங்க 35 பேர் கட்சியில் இருக்காங்க. நாளைக்கு எதிர்கட்சி தலைவரை போய் சந்திப்போம். மந்திரி சபை மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர சொல்லுவோம். 35 எம்எல்ஏக்களை எதிர்த்து ஓட்டு போடுவோம். அப்புறம் உங்க மந்திரி சபை காலி. என்ன மிரட்டுறீங்களா? பின்ன நீங்க என்னமோ பெரிய புத்த பகவான் மாதிரியும் நான் என்னமோ ராவண மாதிரி இல்ல பேசுறீங்க. நல்ல அருமையான நஞ்ச நிலத்துல 500 ஏக்கரை ஒண்ணுத்துக்கு உதாவது நிலம்னு டிக்ளேர் பண்ணீங்க. பிறகு அதே நிலத்தை அடிமட்ட விலைக்கு உங்க 2 மாப்பிள்ளைகளுக்கும் தள்ளி விட்டுட்டீங்களே. அது எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அது அந்த பொற்கால ஆசிரியர் சொல்றது எவ்வளவு நேரமாகும்? என்ன மலையப்பர், ஓ விஷயம் இவ்வளவு நடந்து போச்சே, ஏதோ யோஜனை சொல்வீங்கன்னு கேட்டா என்னென்னமோ சொல்றீங்களே. உட்காருங்க, உட்கார்ந்து பேசு, உட்காரு. அப்படி யோசனை கேளுங்க சொல்றேன். அதை விட்டுட்டு ராஜினாமாங்கிறதெல்லாம் நல்லா இல்லையே. சரி சரி, இப்போ இது விஷயமா என்ன செய்யலாம்? அப்போ ஒண்ணு செய்யுங்க. அடுத்து வர சட்டசபை கூட்டத்துல ஜவந்தி மலை டெவலப்மெண்ட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் ஒதுக்குவோம். அதுக்கு முன்னால் அந்த பகுதிக்கு நீங்க டூர் போங்க. அவங்க ஏதோ கரா புரான் டான்ஸ் ஆடுவாங்க, நீங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க, போட்டோவை எடுத்துங்க. இதோட இந்த விஷயமே மறந்துடும். எதிர்கட்சிக்காரங்க ஏதாவது கலாட்டா பண்ணா, ரொம்ப முரண்டினா ஒரு விசாரணை கமிஷனை போடுவோம். அதோட எல்லாமே முடங்கிடும். இத பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் உங்க பையன் அந்த ஆதிவாசி பொண்ணை கற்பழிக்கல, அந்த மலைப்பக்கமே போகல. பசங்களா உட்கார்ந்துருக்காங்க, எப்படி கவனிச்சுக்கணுமோ அப்படி கவனிச்சுக்கங்க. ஆமாண்டா, அத்தனை வீடு எழுதி எண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. சரிங்க. போலீஸ் ஜீப் ஓட்டியா? ஆமாங்க, நம்ம எழுந்து பண்ணிடலாம். வாங்க போயலாம். ஐயாவுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம், நாமே சமாளிச்சா பாத்தேங்க, நடக்கலிங்க. அந்த இன்ஸ்பெக்டர் முத்துவேல் பண்ற ஆர்ப்பாட்டம் தாங்க முடியலீங்க. ஆமாங்க, எதையும் சட்டப்படிதான் செய்வாரா? நமக்குன்னு எந்த சிலையை காட்ட மாட்டாராம். அட ஏயா இப்படி மாறி மாறி புலம்புறீங்க? இத சொல்றதுக்காகத்தான் இங்க வந்தீங்களா? இத போன்லயே சொல்லிருக்கலாம் இல்ல? அதுக்காக மட்டும் இல்லைங்க,
அந்த டவுன் பொம்பளை வந்ததுக்கு அப்புறம் இந்த காட்டு பசங்களுக்கு எக்கச்சக்கமா துணிச்சல் வந்துருச்சுங்க. எங்களையே முறைக்கிறாங்க. சரி, பசங்களுக்கு கொஞ்சம் பயம் காட்டி வைப்போம்னு நம்ம ஆளுங்களை விட்டு உடம்ப பிடிச்சு விட சொன்னோம். அங்கேயும் இந்த முத்துவேல் பையன் வந்து நம்ம ஆட்களை உள்ள தள்ளிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. சரி சரி, நீங்க கவலைப்படாம ஊருக்கு போங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நம்ம தம்பி கேஸ்ல கூட அந்த பையன் ரொம்ப மும்மரமா திரியறாங்க. மந்திரி மகனா தானே, பிடிச்சு உள்ள தள்ளாம விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு திரியறாங்க. ஆமாங்க, கொஞ்சம் அசந்தா உங்களே உள்ள தள்ளாம போல இருக்குது. அந்த பய பல்ல எப்படி பிடுங்கி எறியணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க சொல்ற ஆதாரங்களை வச்சுக்கிட்டோ இல்ல உங்க வாக்குமூலத்தை நம்பியோ நான் எந்த முடிவு எடுக்க முடியாது. அரசாங்கத்தை அப்படியெல்லாம் நடத்த முடியாது. நாங்க இன்னைக்கு இந்த நாற்காலியில் இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போயிடலாம். அரசாங்கம் என்னைக்கு நிலைச்சிருக்க கூடியது. ஆனா அரசாங்கங்கிறது தனியா செயல்படுறது இல்லையே, அதுல அங்க வகிக்கிற நபர்கள் தானே அதை ஏக்கி வைக்கிறாங்க. ரொம்ப உண்மை. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? தவறு செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமான காரியமா? கஷ்டமான காரியம் இல்லதான், அத போலீஸ் இலாக்கா செய்யும். அவசரப்பட்டா நடக்காதுமா. நீங்க இதுல தலையிட்டு ஏதாவது செய்வீங்கங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருந்தா முதல்ல இங்கதானே வந்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதனாலதான் பத்திரிகைகளுக்கெல்லாம் செய்தியை கொடுத்துட்டு மந்திரி சபைக்கு கெட்ட பேர் வாங்கிட்டு வந்துட்டீங்க. எதிர்கட்சிக்காரங்க வெறுவாயே மெல்லுவாங்க, நீங்க கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அவளை கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு அனுபவம் இல்லாதால நான் இந்த தவறு செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்காக இதை அலட்சியமா விட்டுட வேண்டாம். இந்த நாட்டுல ஒரு எறும்புக்கு நீதி கிடைக்கலனா கூட நாங்க அதை அலட்சியப்படுத்த மாட்டோம். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். எதிர்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இந்த விஷயத்தை நான் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? பொற்காலம் பத்திரிகையில நியூஸ் வந்த உடனே என்ன செய்யலான்னு மூளையை போட்டு தீட்டிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கொடுத்த இந்த அறிக்கை எனக்கு எல்லா வகையிலும் சாதகமா போச்சு. உங்களை போல அரசியல் அனுபவம் உள்ளவங்க முயற்சி பண்ணி பிரச்சனையை கிளப்பினாதான் இதுக்கு நியாயம் கிடைக்கும். ஏன்னா அரசாங்கம் இது சாதாரண விஷயம்னு ஒதுக்கி தள்ளிடலாம். எது சாதாரண விஷயம்? கற்பழிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொண்ணு, அதுவும் இளம் பொண்ணு, அதுவும் ஒதுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த பொண்ணு. லட்டு சாப்பிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த பிரச்சனைய சட்டசபையில கண்டிப்பா கொண்டு வருவீங்களா? விட்டுருவோமா? இந்த அரசாங்கத்தோட மோத எங்காவது ஒரு சாவு கொலை கொள்ளை கிடைக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல நேரத்துல இதை கொண்டு வந்தீங்க. இத வச்சு பஞ்சாயத்து யூனியன் தேர்தலை ஓட்டிட மாட்டோம். சார், உங்க கட்சி எலெக்ஷன்ல ஜெயிக்கிறத விட அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதா சார் ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும். 10,000 போஸ்டர் ட்ரைக்கரில் அடிச்சு மாநிலம் பூரா ஒட்டிடுறேன். கண்டனம், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்திடுறேன். மலைவாசி பெண்ணுக்கு நீதி கொடு, இல்லையேல் விலைவாசிகளை குறை. எப்படி? கவலைப்படாதீங்க. நான் வரேன் சார். படம் படம். குட் மார்னிங் சார். அடடே, வாங்க வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. பத்திரிகை எல்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டு வள்ளல்களை பத்தி நீங்க எழுதின ஆர்டிகிள படிச்சேன். ரொம்ப பிரமாதம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன திடீர்னு ஏன் பேர்ல பாஞ்சிட்டீங்க? உண்மை எழுதுறது ஒரு பத்திரிகையான கடமை சார். அதை தவிர உங்க மேல பர்சனலா எந்த விரோதமும் கிடையாது. உண்மையத்தான் எழுதுறீங்க. நீங்களே அந்த விஷயத்தை எழுதுனா ரைட்டு. ஆனா எவ்வளவு வேலை இல்லாத ஒரு பொட்டச்சி எழுதுற ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணாம கூட போறது எப்படி சார் நியாயமாகும்? சார், பொட்டச்சி அது இதுன்னு நீங்க தரக்குறைவா பேசக்கூடாது. மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு நீங்க பாரதி விழாவில் பேசிருக்கீங்க. சரி, விட்டுடுவோம். பொட்டச்சின்னு சொல்ல, பொம்பளைன்னு சொல்றேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்தை இதோட விட்டுலாம் நினைக்கிறேன். எப்படி சார் விட முடியும்? உங்க மகன் மேல தப்பு இல்லையா? அதை பத்தி விசாரணையே வேண்டாம் சார். இத பாருங்க, பிசினஸாவே பேசுவோம். பத்திரிகையாளர் தூதுகோஷ்டி ஒண்ணு ஏசியன் டூர் அனுப்ப போறோம். நீங்க சம்மதிச்சா கவர்மெண்ட் செலவிலேயே ஹாங்காங், பேங்காக், டோக்கியோ, சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு வந்துடலாம். அதுக்கு பிரதி உபகாரமா நான் இந்த விஷயத்தை இதோடு விட்டுறணும். தட்ஸ் ஆல். இப்படியே ஜாலி ஆசிய நாடுகள்லாம் போய் பார்த்துட்டு வாங்களே. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? சார், எனக்கு ஆசிய நாடுகளை பார்க்கணும்னு ஆசை இல்லை. இந்த நாட்டில் உள்ள கிராமங்களை பார்த்தாலே போதும். அங்க நடக்கிற கொடுமைகளை எழுதினா போதும். உங்க முதுகு சொரிஞ்சு கொடுத்துட்டு பழப்பு நடத்த நான் விரும்பல. இப்படி அநாகரிகமா எதிரிகளை தூண்டில் போட்டு பிடிக்கிற பழக்கத்தை இதோடு நிறுத்திக்கங்க. சரி, அவதூறு வழக்கில் பிடிச்சு 6 மாசம் 1 வருஷம் உள்ள தள்ளா வழிக்கு வருவீங்க. பாவம், பொற்காலம் நடத்துறீங்க. உங்க வாழ்க்கை இருண்ட காலமா ஆக வேண்டாமேன்னு பார்த்தேன். சார்,
என்னோட வாழ்க்கை இருண்ட காலமா ஆகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா மக்களோட இருண்ட வாழ்க்கையில ஒரு சின்ன ஒளி ஏற்படுத்தினா அதுவே எனக்கு போதும். நான் வரேன். கல்லூலி மங்க மசிய மாட்டான் போல இருக்கு. இந்த அரசாங்கத்தில் அங்க வைக்கிற ஒரு அமைச்சரோட மகன் இந்த கொடுமையை செஞ்சிருக்கா. இதை தட்டி கேட்க இந்த அரசுக்கு திராணி இல்ல. ஏன் நீங்க ஆட்சியில் இருந்த காலத்துல இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நடக்கலையா? ஏதோ நடந்திருக்கலாம். மந்திரிக்கு சொந்தக்காரங்கிற வகையில இங்க ஒரு தப்பு அங்க ஒரு தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா மந்திரி மகனே தப்பு பண்ணதா சரித்திரமே கிடையாது. புரட்டி பாருங்களேன் எங்கள் கடந்த கால வரலாற்றை. சேர மன்னனும் சோழ மன்னனும் ஆண்ட காலத்தில். சரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? போலீஸ் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம், நியாயம் வழங்குவாங்க. உங்க கட்டுப்பாட்டுல உள்ள போலீஸ் நியாயம் வழங்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. அதனால உடனடியா விசாரணை கமிஷன் போட்டாகணும். அரசு தலையீடு இல்லாம அவங்க தான் விசாரிக்கணும். இல்ல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவோம். நம்பிக்கையில்லா தீர்மானமா? ஆமா, அவங்களுக்கு நியாயம் வழங்கணும் நம்பிக்கை எங்களுக்கு இல்ல. தங்க நிற மேனியாள் கங்கம்மா அவன் அங்கமெல்லாம் துடித்து மாண்டதையே. சிங்கமரவா புறப்படு, இந்த அமைச்சரவையை பங்கமுறச் செய்வோம் அப்படின்னு போஸ்ட் எழுதி மாநிலம் பூரா ஒட்ட போறோம். கிளர்ச்சி நடத்த போறோம். அடுத்த சட்டசபை கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. எச்சரிக்கையாருங்க. நான் வரேன். ஜவந்தி மலையில் கங்கம்மா என்ற ஆதிவாசி பெண் கற்பழிப்பு தர்க்கமாகவும் பங்களா வாட்ச்மேன் கோவிந்தசாமி கொலை சம்பந்தமாகவும் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் சட்டசபையில் பிரேரணை கொண்டுள்ளன. ஜவந்திமலை சம்பவம் குறித்து விசாரிக்க ஒரு கமிஷனை முதலமைச்சர் நியமித்துள்ளார். அந்த கமிஷன் தரும் அறிக்கையின் அடிப்படையில் பாரபட்சமற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல் மந்திரி உறுதி அளித்துள்ளார். எங்கேயோ நாதி இல்லாம மலங்காட்டுல கிடக்குற நமக்காவா எத்தனை பேரு சண்டை போடுறாங்க பாத்தியா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த டவுன் பொண்ணுதான். நீ ஏன்டா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு நியாயம் தேட ஊரே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. இது எதுல கொண்டு போய் விட்டுருமோ நடுக்கமா இருக்கு. பயத்தை ஒழிச்சு கட்டுறா. நமக்கு நல்ல காலம் பிறந்து விடுச்சு. இனிமேலாவது தலை நிமிர்ந்து மனுஷனா வாழ்வோம். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வாங்க மிஸ் அனாமிகா, உட்காருங்க. மெட்ராஸ்ல எப்போ வந்தீங்க? இன்னைக்குதான் வந்தேன். ஜவந்தி மலை சம்பவம் எந்த அளவுக்கு பொதுமக்களோட உணர்வை போய் தொடணுமோ அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்க மேற்கொண்டு ஏதாவது ப்ரொசீட் பண்ணிருக்கீங்களா? என்னத்தை ப்ரொசீட் பண்றது? இந்த கேஸுக்கே ஆதாரமான கோவிந்தசாமியோட ஸ்டேட்மெண்ட் திருடு போயிடுச்சு. பணத்தை தண்ணியா செலவழிச்சு இந்த கேஸை ஒண்ணு இல்லாம ஆக்கிறதுக்கு முயற்சி நடக்குது. என்ன சார் இது? இத்தனை ஆர்ப்பாட்டங்கள், கண்டனங்கள், இதுக்கு மேல அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கும்னு நம்பிட்டு இருக்கேன். இப்படி சொல்றீங்களே? அனாமிகா, அது வெறும் பகல் கனவு. இங்க பாத்தீங்களா, என்ன எங்கேயோ தென்கோடிக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருக்காங்க. என்ன சார் இது? சாதாரண மனிதாபிமானம் கூட ஒருத்தருக்குமே இல்லையே. அதான் நம்முடைய பேட். போலீஸ்ங்கிறது மக்களுடைய காவலர்கள்ங்கிறது மாறி போய் ஆளுங்கட்சிகளோட காவலர்களா குறுக்கப்பட்டாச்சு. ஒவ்வொரு இஷ்யூவுமே அவருடைய நியாயத்திலிருந்து தீர்மானிக்கப்படாம இது கட்சிக்கு சாதகமா பாதகமாங்கிற நிலையில இருந்து தான் தீர்மானிக்கப்படுது. அப்புறம் ஏது லா அண்ட் ஆர்டர்? லா இஸ் த லா ஆஃப் த ஜங்கிள் அண்ட் ஆர்டர் இஸ் ஒன்லி டிஸார்டர். சார், இப்ப நானே நம்பிக்கை இழந்துட்டேன். மக்களுடைய போராட்டங்கள்லாம் இந்த மாதிரி மறைமுகமா ஒடுக்கி நசுக்கப்பட்டா இந்த மக்களுக்கெல்லாம் ஏது சார் விடுவு காலம்? அனாமிகா, பெரிய மிஷின்ல ஒரு சின்ன நட்டு சரியில்லைன்னா மாத்திக்கலாம். ஸ்க்ரூ லூஸா இருந்தா டைட் பண்ணிக்கலாம். ஆனா மிஷின் முழுக்க பழுதடைஞ்சிருந்தா அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற மிஷினை நிறுவித்தான் ஆகணும். டாப் டு பாட்டம் துருப்பிடிச்ச மிஷினை வச்சுக்கிட்டு நம்மால எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. இப்ப என்ன சார் செய்யறது? என்ன செய்யறது? பேசாம அந்த புது ஊருக்கு போக போறேன். ஆனா அங்கேயும் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டா கண்ணை இருக்க முடிப்பேன். அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சலாம் போட்டுக்கிட்டு என் காலத்தை சந்தோஷமா கழிப்பேன். ஜம்முன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பேன். நீதி, நியாயம், இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான எண்ணங்களை மனசுல வச்சுக்காம நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். மிஸ் அனாமிகா, உங்களுக்கும் ஒண்ணு சொல்றேன். எம்ஏ படிச்சிருக்கீங்க. பெரிய எடுத்து பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் நீ போட்டி போட்டு வருவாங்க. நீங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடியும் கொடுத்தனமா ஹாப்பியா இருங்களேன். எங்கேயோ ஒரு மலை காட்டுல யாரோ செத்துட்டாங்கிறதுக்காக அனாவசியமா அரசியல்வாதிகிட்ட விரோதம் பண்ணிட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நேர்மையானவர்னு நினைச்ச முத்துவேல் கூட இப்படி மாறுவார் நினைக்கலப்பா. அவரும் அதிகார வர்க்கத்துல ஒரு அங்கம் தான்மா. கூடிய வரைக்கும் ஆட்சியில உள்ளவங்களுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு காலத்தை ஓட்டிடலான்னு தீர்மானம் பண்ணி இருப்பாரு.
அவரை பொறுத்த வரைக்கும் அது புத்திசாலித்தனமான முடிவுதான். வாங்க வாங்க ஐயா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருங்க. அடே அக்னி, வாடாவா உட்காரு. என்ன சார் திடீர்னு புறப்பட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். பாதுகாப்பு சட்டப்படி அனாமிகாவை அரெஸ்ட் பண்ணலாம்னு எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கல. என்ன சார் இது வேடிக்கையா இருக்கு? என் மேல என்ன குற்றச்சாட்டு? பாதுகாப்பு சட்டப்படி அரெஸ்ட் பண்ணா எந்த குற்றமும் சாட்டணுங்கிற அவசியம் இல்ல. அமைதிக்கு பங்கம் விளைவிச்சாங்க, வன்முறையை தூண்டி விட்டாங்க, இப்படி எது வேணாலும் சொல்லலாம். அரெஸ்ட் பண்ணிட்டு போகட்டும் சார், அத பத்தி நான் கவலைப்படல. விசாரணையில உண்மை தெரியும் இல்லையா? உன்னை விசாரணை பண்ணா தானே? விசாரணை இல்லாம எத்தனை மாசம் வேணாலும் உள்ள வைக்கலாம். ஒருத்தனை கைது செஞ்சா உடனே நீதிபதி முன்னால ஆஜர்படுத்தணும்னு சட்டம் இல்லையா? சட்டங்கள் வேற, நடப்பு முறைகள் வேற அம்மா. அப்ப என்ன சார் செய்யலாம்? திட்டவட்டமான ஒரு போராட்டத்தை நாம துவங்குற வரைக்கும் நீ தலைமறைவா இருக்கிறது தான் நல்லது. தலைமறைவா? ஆமாம்மா, நிலைமைகள் சாதகமா வரும்போது நீ வெளியே வந்தா போதும். இந்த காட்டுல அவ எங்கடா போய் தலைமறைவா இருப்பா? அதுக்கு வந்து அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மனுஷ நடமாட்டமே இல்லாத பல இடங்கள் இந்த மலையில இருக்கு. அங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இவங்களை இருக்க வச்சிடலாம். அனாமிகா, யோசனை பண்ணாத. இப்ப இருக்கிற நிலைமையில இதை தவிர வேற வழி கிடையாது. நீ தைரியமா ராஜு சொல்ற இடத்துல போய் தங்கி, நான் இங்க இருந்து மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன். டேய், நானும் புறப்படுறேன். என்னடா இது வந்த உடனே? எனக்கு மெட்ராஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் இங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா போலீஸ் என் மேலையும் சந்தேகப்படும். நான் வரேன். அனாமிகா, ஜாகிரதையா இரும்மா. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. வெள்ளமா வெள்ள பார்த்தோம். அதோ அந்த குடிசைதான். வாங்கம்மா. தாத்தா, யார் அது? அடே ராசுவா, ஆமா தாத்தா. நல்லா இருக்கியாப்பா? இது யாரு? இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. உங்க கூட உங்க குடிசைல கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும். ஜாக்கிரதையா பாத்துங்க தாத்தா. மகராசியா இருக்கட்டும். அம்மா, இது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். நானும் நதான் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். சரி, அடிக்கடி ஊர்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு வந்து சொல்லு. கண்டிப்பாம்மா. ஆனா நீங்க மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. எந்த காரணத்தை முன்னிட்டோ இந்த வட்டாரத்தை விட்டு வெளியே வந்துடாதீங்க. இந்தாங்கம்மா, நான் வரேம்மா. சரி வாமா வா. முதல்ல உங்ககிட்ட உள்ள பயத்தை நீங்க ஒழிக்கணும். கங்கம்மா கற்பழிப்பு சம்பந்தமா விசாரணை நடத்த அதிகாரிங்க வருவாங்க. அவங்க கிட்ட நீங்க தைரியமா கான்ட்ராக்ட்காரங்களும் அதிகாரிகளும் உங்களுக்கு செஞ்ச கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் எடுத்து சொல்லணும். தைரியமா சொல்லுவீங்களா? ஏன் கிழவன், உனக்கும் உன் மகனுக்கு மெட்ராஸ்ல வேலை ஒண்ணுமே இல்லையா? இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? மெட்ராஸ்ல எங்களுக்கு ஆட்டுக்குட்டி கிடைக்கல, அதான் இங்க வந்து ஒண்ணு புடிச்சுக்கிட்டு போகலாம்னு வந்திருக்கோம். ஆட்டுக்குட்டியா? ஆமா, விருந்தாளி வந்திருக்காங்க, பிரியாணி ஆக்கி போடணும். கிழவனுக்கு உடம்புல கறியில்லாட்டியும் கொழுப்பு ரொம்ப அதிகம். யோ, எங்கயா வந்த? விஷயத்தை சொல். மண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்து போன விஷயமா மேலதிகாரிக விசாரிக்க வர்றாங்க, தெரியுமில்ல? அந்த அதிகாரிகிட்ட நீங்க யாரும் வாய திறக்கப்படாது. வாய திறக்க மாட்டோமுங்க. நீங்க வாய மூடிக்கிட்டு இருந்தா அதனால என்ன ஆதாயம்ங்கறதே முதல்லயே சொல்லிவிடுறேன். நீங்க பட்டா இல்லாம நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுக்கெல்லாம் பட்டா கொடுப்போம். அரமனை கூட வைக்கலாம்டா. உங்க மேச்சக்காட்டை எல்லாம் நிரந்தரமா மேச்சல் தரையாக்கிடுவோம். ஒரு கோப்டி சோற ஆரம்பிச்சு உங்க பொருளை எல்லாம் வாங்குவோம். 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சாங்ஷன் ஆக போகுதுடா. அண்ணாங்கட்டி பொண்டாட்டி செத்தது கூட நல்லதா போச்சுடா. உங்களுக்கு எல்லாம் யோகம் பிறக்க போகுது. ஆக எங்களுக்கு யோகம் பிறக்கணும்னா நாங்க எங்க பொண்டாட்டிகளை பறி கொடுக்கணும். பாத்து பாத்து மெதுவா. சும்மா இரியா. இப்பதான் அவங்களை ஒரு மாதிரியா பேசி வழிக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிற. இதுக்கு தான் ஒண்ணு இருக்கக்கூடாதுன்னு. சரி, வாயை மூடிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். வாயை திறந்து உண்மையை சொல்லிட்ட போச்சு, எல்லாம் போச்சு, ஒண்ணும் கிடைக்காது. நாங்க உண்மையத்தான் சொல்லுவோம். என் பொஞ்சாதியை ஒருத்தன் கெடுத்துட்டு போயிருக்கிறான். அவனை ஏன்னு கேட்கறதுக்கு பக்கு இல்ல. இங்க வந்து எங்களை வாய மூடிட்டு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு வாட்டி பேசிக்கிட்டு உள்ள வந்தீங்க, உச்சரோடத்திலையும் போக மாட்டீங்க. ஆமா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பயல்கள் எல்லாம் இப்படி பேசுறானுங்க. நான் என்ன சார் செய்வேன்? கிழவன், ஏய் கிழவன். நீ ஏய் கிழவன் இல்ல, பேய் கிழவன். இந்த எச்சி காயத்துக்குள்ளார இந்த இடத்தை விட்டு ஓடல.
உன் குடலை உருவி மாலையா போட்டுக்கிட்டு ஆடுவோம். என்ன பாக்குற? இன்னும் எச்சி காயலையே. இப்ப இந்த இடத்துல ஒரு ரத்தம் உரையா போகுது. போக மாட்டேங்கிறேன். அந்த பக்கமே வர விட்டுருக்கா. அனாமிகா, அனாமிகா நில்லுங்க. ஏன் இப்படி ஓடுறீங்க? அனாமிகா, 2 நாளா உங்களை தேடிட்டு இருக்கேன். வெளியே வாங்க. அனாமிகா, உங்களால இவ்வளவுதானே முடியும்? என்ன கைது செய்யுங்க. கைது செய்யறதா? மேலிடத்துக்கு அனுகூலமா காரியங்களை செய்துட்டு முன்னுக்கு வர்றதுதானே உங்க லட்சியம். பாதுகாப்பு சட்டப்படி என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். என்னால உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அது எனக்கு சந்தோஷம் தான். கம் ஆன், அரெஸ்ட் மீ. சில பேருக்கு எவ்வளவு சுயநலம் இருக்கு. சுயநலமா? நான் தான் லட்சியவாதியா இருக்கணும், மொத்தம் யாரும் இருக்க கூடாது. அப்படிதானே? என்ன சொல்றீங்க? நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். இந்த மலையில நடந்த சம்பவம் தான் என் மனசுல ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுச்சு. மனசாட்சிக்கு விரோதமா செயலாற்ற முடியல, சோ ரிசைன் பண்ணிட்டேன். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வெறுத்து போய் பேசுனீங்களே? பேசுனேன். என் முடிவு சொல்றதுக்கு முன்னாடிதான் நீங்க கோச்சிட்டு போயிட்டீங்களே. மிஸ்டர் முத்துவேல், ஐம் சாரி. அம்மா, நீங்க மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க துவங்கி இருக்கிற போராட்டத்துல என்னையும் ஒரு தொண்டனா சேர்த்துக்கணும். என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் என்ன லீடரா? லீடரா இருந்தா சட்டசபைக்கு எப்படி போலாம் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி கஷ்டப்பட மாட்டீங்களா? உங்க துணை கிடைச்சா இன்னும் தீவிரமா என்னால போராட முடியும் நம்புறேன். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? எஸ். பதவியில இருந்துட்டு சாதிக்க முடியாத விஷயத்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு என்னால சாதிக்க முடியும். ஓகே? ஆமா, ஏதோ சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க போல இருக்கு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சமையல் என்ன பெரிய சமையல்? இங்க எனக்கு தங்க இடம் கொடுத்தவங்க காட்டுக்கு போயிருக்காங்க. அதனால மரவள்ளி கிழங்கு வேக வச்சிட்டு இருந்தேன். ஏதோ வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணுமா? நான் சைக்கிள் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்க சாம்பார்ல வைக்க பாத்திரமே இல்ல. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, மனசுல ஒரு நினைவு. என்ன நினைவு? அப்புறமா சொல்றேன்.